வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவர்கள் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. பாதாள சாக்கடை எண்ணெய் கசிவால் தொடர் விபத்து, 5க்கும் மேற்பட்டோர் காயம். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைவாழியம்மன் 124வது மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். கொசு மருந்து தெளிக்க வலியுறுத்தல். பாமக இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் கொசு வலையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆணையரிடம் மனு அளித்தனர். 124வது மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைவாழியம்மன் கோயிலில் 124வது மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து வைத்திக்குப்பம் கடற்கரை தீர்த்தவாரி விழாவில் பங்கேற்றுள்ள உற்சவ மூர்த்திகளை துணைநிலை ஆளுநர் வழிபாடு செய்தார். முன்னதாக பச்சைவாழியம்மன் கோயில் நிர்வாகம் சார்பில் துணைநிலை ஆளுநருக்கு பூரணகும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாய்பாபா திருமண நிலையத்தில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாசிமக விழா அன்னதான நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உடனிருந்தார். இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பக்தர்களோடு அமர்ந்து துணைநிலை ஆளுநர் மதிய உணவு எடுத்துக்கொண்டார். பாதாள சாக்கடை எண்ணெய் கசிவால் தொடர் விபத்து ஏற்பட்டது. இதனால் 5 பேர் காயமடைந்தனர். புதுவை செஞ்சி சாலையில் பாதாள சாக்கடை நிரம்பியதால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த நேரத்தில் கழிவு நீருடன் சேர்ந்து எண்ணெய் கசிவும் வெளியேறியதால் சாலை முழுவதும் வழுக்கலாக மாறியது. இதனால் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வழுக்கி விழுந்தனர். இந்த விபத்தில் 5 பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவத்தை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சாலையில் தண்ணீர் பீச்சி அடித்து எண்ணெய் கசிவை அகற்றினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியது. பாதாள சாக்கடை பராமரிப்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்நேரத்தில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாமக மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் கொசு வலையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆணையரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி பாமக மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பாமகவினர் கொசு வலையின் உள்ளே புகுந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கொசுக்களின் உற்பத்தியால் மலேரியா, டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுகிறது, உடனடியாக கொசு மருந்து தெளிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பிறகு இதனைத் தொடர்ந்து கொசு வலையுடன் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் உள்ளே சென்று பாமக இளைஞரணி சார்பில் கொம்யூன் ஆணையர் பிரபாகரனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அப்போது வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஊசுடு, மங்கலம், வில்லியனூர் ஆகிய தொகுதிகளில் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் ஒவ்வொரு கொசுவும் வண்டு போன்று உள்ளது என்றும் இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினர். கூலி தொழில் செய்யும் தொழிலாளர்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மருத்துவத்துக்கே செலவிடும் நிலை உருவாகியுள்ளது என்றும், எனவே அனைத்து கிராம பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும், அந்த மருந்து தரமானதா என ஆணையர் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஒரு வாரத்துக்குள் கொசு மருந்து தெளிக்காவிட்டால் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொசு வலையுடன் தஞ்சம் புகும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் கொசு மருந்து தெளிப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நூதன போராட்டத்தால் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் புதியதாக தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் உள்ள
வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர் மற்றும் எத்திராஜ் நகரில் மேம்படுத்தவும் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் உள்ள உட்புற சாலைகளை கட்டுவதற்கும் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பிரேம்நாத் மற்றும் ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த திருமதி ராஜவேணி அவர்களுக்கு அவரது இடத்தில் தளபதி விலையில்லா வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வீடு கட்டி அதன் சாவியை ஒப்படைக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கு இணங்கவும் மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அணித்தலைமை நிர்வாகி திரு ஆர்.கே. ராஜா மற்றும் கிளை நிர்வாகிகள் அசோக், வெற்றிவேல், அஜித், திருமதி கிருத்திகா, ராஜேஷ், பார்த்திபன், செல்வகுமார், சிவா, நவீன், பூவரசன், மனோகர், ஜெகன் மற்றும் அபிமன்னன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த திருமதி ராஜவேணி அவர்கள் கழக நிர்வாகிகளை அணுகி தன் இடத்தில் ஒரு சிறிய வீடு கட்டி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அதனை திருபுவனை தொகுதி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து உடனடியாக திருமதி ராஜவேணி அவர்களுக்கும் மற்றும் அவர்களின் பெண் பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் அவரது இடத்தில் தளபதி விஜய் விலையில்லா வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வீடு கட்டி அதன் சாவியை ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நிர்வாக குழு நிர்வாகி ரிட்டையர்டு ஐஜி சந்திரன், கழக சமூக ஊடக பிரிவை இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், ராஜ்பவன் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபன், வில்லியனூர் தொகுதி தலைமை நிர்வாகி பிரபு, காலாப்பட்டு தொகுதி அணி நிர்வாகி மனோகர், மணவெளி தொகுதி அணி நிர்வாகி வசந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் வீரமுத்து, வீரபாண்டியன், ஸ்ரீராம், தேவகரன், பரணிதரன், அஜித்குமார், மணிராஜ், ஜெயராஜ், முத்துலிங்கம், அஜய், ஆகாஷ், சந்துரு, அருள், பிரகாஷ், ஜெயக்குமார், சரபாலன், விஜய், பழனி, திருப்பதி, மகேஷ், ரகுநாத், ரக்ஷன், ஏழுமலை, சந்துரு, ஆனந்த், தங்கேஷ், அலெக்ஸ், ஜெலில், யோகராஜ், சஞ்சய், திவாகர், மகளிர் நிர்வாகிகள், கழக தோழர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோயிலில் மாசிமக விழாவை ஒட்டி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நன்கொடை அளித்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோயிலில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இவ்விழாவில் கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரதேச நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் கௌரவ தலைவர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பாலு, செயலாளர் பெருமாள், பொருளாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நடைபெற்றது. காற்றிலிருந்து நேரடியாக சுத்தமான குடிநீர் தயாரிக்கும் ஜெர்மன் தொழில்நுட்பம் ஆரோவில்லில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் 500 லிட்டர் தண்ணீர் உற்பத்தி செய்யப்படும் என்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியை அடுத்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க ஜெர்மன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டல நீர் உற்பத்தியை பயன்படுத்தி காற்றிலிருந்து நேரடியாக சுத்தமான குடிநீரை பிரித்தெடுக்கும் ஜெர்மனிய தொழில்நுட்பத்தை வல்லுநர் சாமுவேல் அட்மாஸ்பாக்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஆரோவில்லில் செயல்படுத்தியுள்ளார். புதிய குடிநீர் வசதியை ஆரோவில் அறக்கட்டளை செயலர் ஜெயந்தி ரவி துவக்கி வைத்தார். கண்டெய்னரில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பு 13 கிலோவாட் சூரிய சக்தி மற்றும் பேட்டரி சேமிப்பால் இயக்கப்படும். இது மின்சாரமின்றி
24 மணி நேரமும் செயல்படும். ஒவ்வொரு கண்டெய்னரும் தினமும் 500 லிட்டர் தண்ணீரை உற்பத்தி செய்கிறது. 1 மணி நேரத்திற்கு 250 லிட்டர் வரை இது வடிகட்ட முடியும். பிரதமர் நரேந்திர மோடி புதுவைக்கு வந்து சென்றுள்ளதால் புதுச்சேரி மக்களின் பார்வை மாறி இருக்கிறது என்று பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது படித்தவர்கள், அறிவுஜீவிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட 35,000 பேர் தாமாக முன்வந்து திரண்டனர். மேலும் பிரதமரின் வருகையை வரவேற்று அன்பு பாராட்டியுள்ளனர். இதிலிருந்து புதுச்சேரி மக்களின் பார்வை மாறி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முடங்கி கிடந்த புதுச்சேரியை சிறந்த புதுச்சேரியாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் நிறைவேற்றியிருக்கிறது என்றார். பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ள திட்டங்கள் எல்லாம் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார் வி.பி. ராமலிங்கம். இப்பேட்டியின் போது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான செய்தார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் தலைமையில் அதன் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்பட்ட ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் சூப்பர் கிங் அணி முதல் பரிசை வென்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசன் 2026 கிரிக்கெட் தொடரின் புதுச்சேரி கேப் கிரிக்கெட் மைதானத்தில் தொடக்க விழா பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் PTG பாலாஜி மாவட்ட ஆலோசகர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் பங்கேற்ற ரொட்டேரியன்கள் மற்றும் அணியின் உரிமையாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் ஆனந்தன் பங்கேற்றார். ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கந்தன் பங்கேற்றார். தொடக்க விழாவில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மாலை 7 மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் லியோன் தலைமையில் ரோட்டரி பிரீமியர் லீக் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்விழாவில் அணியின் உரிமையாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரொட்டேரியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் நிறைவு விழா நேற்று முன்தினம் SLIMS கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக ரொட்டேரியன் PTG மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் 2026-27 ரொட்டேரியன் வைத்தியநாதன், ஜோன் 5 மாவட்ட துணை ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கந்தன், ஜோதி ஐகேர் சென்டர் நிறுவனர் மற்றும் மருத்துவ இயக்குனர் ரொட்டேரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ரோட்ராக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ராசன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்த், ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கிரிக்கெட் தொடர் ரொட்டேரியன் உறுப்பினர்களிடையே நட்பு, ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சமூக சேவை உணர்வை வளர்க்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி மரினா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சரவணன், செயலாளர் ரொட்டேரியன் செந்தில்குமார், பொருளாளர் ரொட்டேரியன் யுவராஜ், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் வேல்முருகன், ரொட்டேரியன் கிளப் ட்ரெய்னர் முத்து ராஜுலு, கிளப் அட்வைசர் ரொட்டேரியன் மாரிமணி, மெரினா உறுப்பினர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிறைவு போட்டியில் மெரினா சூப்பர் கிங்ஸ் மற்றும் AV ராக்கர்ஸ் மோதின. அதில் மெரினா சூப்பர் கிங் அணி முதல் பரிசு, அதாவது 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பையும் வென்றது. AV ராக்கர்ஸ் அணி 30,000 ரூபாய் தொகை மற்றும் கோப்பையை வென்றது. முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்கத்தில் ரூபாய் 94 லட்சத்தில் வாய்க்கால் பணி துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட
ஜெயமூர்த்தி ராஜா நகர் விரிவாக்க பகுதியில் ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் புதிய வாய்க்கால் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜை நிகழ்ச்சி சம்பத் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை நீர்வள கோட்ட பிரிவு சார்பில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக சிரமம் அனுபவித்து வந்த நிலையில் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதிய வாய்க்கால் அமைப்பு மூலம் மழைநீர் தேங்காமல் வெளியேறும் வசதி ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் நீர்த்தேக்க பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். 124ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் ஏற்பாட்டில் வைத்திக்குப்பம் LJK அலுவலகத்தில் மாசிமகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாடியம்மன் கோயிலுக்கு மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவிற்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். இந்த நிகழ்ச்சியில் LJK கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், ராஜ்பவன் தொகுதி தலைவர் கடலரசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முத்துரங்க செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு 9வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மாசிமக தீர்த்தவாரி பெருவிழாவை முன்னிட்டு முத்துரங்க செட்டி அன்னச்சத்திரம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 7வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகி ஆனந்த செந்தில் முருகன், மேலாளர் வின்சென்ட் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாசிமக தீர்த்தவாரி சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். மாசிமக விழாவை ஒட்டி செஞ்சி ரங்கநாதர் கோயில் சுவாமி புதுச்சேரியில் வீதி உலா வந்தது. மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொள்வதற்காக செஞ்சி ரங்கநாதர் கோயில் உற்சவர் சுவாமிகள் புதுச்சேரி வந்திருந்தார். இந்த நிலையில் ஏனாம் வீதியில் உள்ள பஜனை மடத்தில் அவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற விழாவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி வீதி உலாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவருக்கு விழா நிர்வாகம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் லட்சுமி நரசிம்மர் கோயில் நிர்வாகிகள், விழா ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செஞ்சி ரங்கநாதர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் சுவாமிகள் அடுத்த 3 நாட்கள் புதுச்சேரியில் தங்கி பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாசிமக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்றார். புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் நடைபெற்ற 37ஆம் ஆண்டு மாசிமக வரவேற்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். முன்னதாக விழா அரங்கத்திற்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றனர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பரிசு பொருட்களை வழங்கினார் அதன் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக மாசிமக அன்னதானத்தை உருளையன்பேட்டை கோபால் வழங்கினார். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக 19ஆம் ஆண்டு மாசிமக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு, ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் தேவேந்திரன், கிளைக்கழக செயலாளர்கள் கருணாகரன், அகிலன், கிரி, நெல்சன், துணை செயலாளர் ரவி என்கிற வைரவேல், மாணவரணி ஸ்டீஃபன் ராஜ், இளைஞரணி விக்னேஷ், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டோ சங்க தலைவர் ரவி என்கிற ஆறுமுகம், செயலாளர் முருகன், பொருளாளர் சதீஷ்குமார்,
துணை செயலாளர் முருகன், துணைத் தலைவர் கண்ணன் உள்ளிட்ட ஆட்டோ சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள ஒல்கா புகழ் தொல்காப்பியர் சிலைக்கு முழுமதி நாள் மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை காலை புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள ஒல்கா புகழ் தொல்காப்பியர் சிலைக்கு முழுமதி நாள் மலர் வணக்கம் செலுத்தும் 35ஆம் நிகழ்வு புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமையில் நடைபெற்றது. நூலகர் ராசேந்திரன் வரவேற்புரையாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் கவிஞர் திருநாவுக்கரசு தொல்காப்பியர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன மேலாண் இயக்குனர் கலைமாமணி முனைவர் சம்பத் தொல்காப்பிய சிற்றுரை நிகழ்த்தினார். தமிழ்மாமணி புலவர் பூங்குடி பராங்குசம், கலைமாமணி மு. பாலசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக கவிஞாயிறு வீரமுருகையன் நன்றி உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் கோவலன், பேராசிரியர் முனைவர் பட்டம்மாள், அரிமா சவரி பத்மநாபன், கவிச்சுடர் குமரவேல், பாவலர் வேணு ஞானமூர்த்தி, ஆன்மீக செம்மல் முத்து ஐயா சுவாமி, பேராசிரியர் ஆனந்த வடிவேலு, செந்தமிழ் தொண்டர் சிவராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற 124ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவர்கள் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. பாதாள சாக்கடை எண்ணெய் கசிவால் தொடர் விபத்து, 5க்கும் மேற்பட்டோர் காயம். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சைவாழியம்மன் 124வது மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். கொசு மருந்து தெளிக்க வலியுறுத்தல். பாமக இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் பாமகவினர் கொசு வலையுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.